சேட்டை பண்ணால் சுடதானே செய்வாங்க. எதனாலும் தப்பு பண்ணால் போலீஸ் விடாமல் அப்புறம் என்ன செய்வாங்க? இப்போ யாரையும் நல்லவங்களை சுட்டா நம்ம சொல்கிற மாதிரி ஐயா நல்லவங்களை சுட்டாங்க போலீஸ்னு சொல்லலாம். பூரா சுட்டையும் பூரா ரவுடி பைய, திருட்டு பைய, காவலி பைய இவ்வளோதான் சொல்கிறாங்க போலீஸ். இப்போ இருக்கிற டிஜிபியா ஏடிஜிபியெல்லாம் அவங்களுக்கு வந்து யாரையும் போய் பிடிச்சிட்டு போய் இதுவரையும் போய்கிட்டு கண்ணை கட்டி அந்த இதெல்லாம் கிடையாது. Oscar is always on right track. That is why Fast Track Taxi அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க. இப்போ போலீஸெல்லாம் வந்து தப்பு பண்ணால் விடுறது கிடையாது. ஒன்று காலை உடைப்பாங்க, இல்லை காலில் சுடுவாங்க, இல்லைன்னா சுட்டு கொண்டுருவாங்க. அவ்வளோ இல்லைங்க. நான் அஜித் படத்துலாம் போகல. அந்த ஓவர் ரவுடித்தனம் பண்ணால் நான் போக மாட்டேன். சந்தன கடை மர கடை புஷ்பா அதில் பாருங்க போலீஸ் டம்மியாக்கி ரவுடியை தான் கூப்பிட்றாங்க. அந்த லியோ படத்துல நான் முழுசா அந்த போர் பெரிய ஒரு பிரபலம் நடிச்சிருக்காரு. 3 மணி நேரம் நடிச்சுட்டு அவர் 200 கோடியை வாங்கிட்டு போயிடுறாரு. முட்டா பிள்ளைக்கு அங்கே அறிவிப்பு போகுது. தொடர்ச்சியா அந்த ரூமர்ஸ்க்கு என்ன காரணமா இருக்கு? கோயம்புத்தூர் எப்போ போனீங்க? 13 வருஷம் ஆச்சு நான் கோயம்புத்தூர் போய். அதுதான் ஏதோ பிரச்சனை பண்றதாக ஏதோ பஞ்சாயத்து பண்றதாக சொல்லி இல்ல நான் போய் 13 வருஷம் ஆச்சு கோயம்புத்தூர் பக்கம் போய். இல்ல அங்க உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள் வந்து சந்திக்க வாய்ப்பு இருக்கான்னு கேக்குறாங்க. அங்க நான் போக வாய்ப்பு இல்லையே. நேரடியா போகாத அங்க நபர்கள் வழியா ஒரு பிரச்சனை இஷ்யூ ஓடுதான்றத இல்லையே. அப்படி எந்த பிரச்சனை கிடையாது. அங்க லாட்ஜில ஏதோ ஆயுதங்கள்லாம் பதுக்கி வச்சுக்கிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்காதா போலீஸ்க்கு தகவல் கிடைச்சதுனால உங்களை காலில் சுட்டு பிடிக்க சொன்னதா அப்படி ஒரு செய்தி ஓடும். நான் கோயம்புத்தூருக்கு போய் 13 வருஷம் ஆச்சு. அங்க உள்ளவங்க யார்கிட்டயும் பேசி டச்ல இருக்கீங்களான்றத கேக்குது. ஏன்னா அவங்க போலீஸ் வந்து இன்னொருத்தவங்க பிடிக்கிறாங்க. அவங்க கையில சொன்னதுக்கு இல்லையே அங்க யாருமே டச் இல்லையே. என்னோட என் கூட ஒரு பையன் வந்து செல்லையான்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் அங்க கோயம்புத்தூர்ல இருக்காரு. அவருக்கு நான் எப்பனாலும் போன்ல பேசிக்கிறீங்க. அவர் மேல எதுவும் வழக்கு இருக்கா? அவர் ஆமா ஒரே ஒரு வழக்கு இதுல இருக்கு. இங்க நம்ம திண்டுக்கல்ல இன்ஸ்பெக்டர் அந்த ஒரு இன்ஸ்பெக்டர் அந்த கேஸ்ல இருக்காரு. தொடர்ந்து நீங்க அமைதியா இருந்தாலும் உங்க மேல ஏதாவது ஒரு பிரச்சனை என்னன்னு தெரியல எனக்கு. நான் உங்களுக்கும் பத்திரிகைக்காரங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 பத்திரிகைகளுக்கு நான் எந்த ஃபங்க்ஷன் போனாலும் அனுப்பி விட்டுறேன். உங்களுக்கும் நான் எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு எதுக்கு நான் பிரச்சனை போடுறதுக்கு? ஆண்டை புண்ணியத்தில் நல்லா சம்பாதிச்சு வச்சிருக்காரு. நல்லா சொத்து பதம் இருக்கு. நான் எதுக்கு எங்கேயும் போகணும்? இல்ல இப்ப தொடர்ச்சியா அந்த என்கவுண்டர் சம்பவம் எல்லாம் அரங்கேறிக்கிட்டே இருக்கு. சேட்டை பண்ணா சுடதானே செய்வாங்க. திருந்துனா விட்டுருவாங்க போலீஸு. இது எதனாலும் தப்பு பண்ணால் போலீஸ் விடாமல் அப்புறம் என்ன செய்வாங்க? ரவுடிசத்தை விட்டுட்டு இதோட ஒதுங்கிட்டா விடுவாங்க. நான் ரவுடிஸ் தான் பண்ணுவேன், யாராலும் கொலை பண்ணுவேன், இந்த மாதிரி பஞ்சாயத்து பண்ணுவேன்னு சொன்னால் போலீஸ் சுடுறதுக்கு அவங்க சுட்டு தானே பிடிப்பாங்க. பண்ணி தானங்க தீரணும். கிட்டத்தட்ட வந்து 10 கோடி மக்கள் இருக்கும் தமிழ்நாட்டில். வெறும் 1,40,000 போலீஸாக இருக்காங்க. இவங்க பூரா ஜெயிற சேட்டைக்கு என்ன பண்ண முடியும்? டெய்லி ஜெயினாக்கா அது கொலையை பண்ண இங்கே கொலையை பண்ண அப்படின்னும் போது போலீஸ் சுடாதான் செய்யும். இப்போ யாரையும் நல்லவங்களை சுட்டா நம்ம சொல்கிற மாதிரி ஐயா நல்லவங்களை சுட்டாங்க போலீஸ்ன்னு சொல்லலாம். பூரா சுட்டையும் பூரா ரவுடி பைய, திருட்டு பைய, காவலி பைய இவ்வளோதான் சொல்கிறாங்க போலீஸு. திருந்திட்டப்போ நாங்கள்லாம் இருந்தோம். இந்த வேணாம் எந்த பிரச்சனையும் வேணாம்னு சொல்லி திருந்திட்டோம். இப்போ நாங்கள் வாட்டு இந்த போலீஸுக்கு டெய்லி நான் எங்கே போனாலும் தகவல் சொல்லிட்டு ஐயா இங்கே போகிறேன் அங்கே போகிறேன் இதை போகிறேன் இங்கே தான் இந்த ஊருக்கு போகிறேன் இந்த ஊருக்கு போகிறேன்னு நம்ம சொல்லிட்டு டெய்லி போகிறோம் வர்றோம். அப்படி போயிட்டா எந்த பிரச்சனையும் இல்லைல்ல உங்களுக்கு. நம்மளுக்கு எதிரியே கிடையாது சாமி. நம்மளுக்கு நம்ம தான் உங்களுக்கே தெரியுமில்ல, நம்ம தான் வந்து இந்த மாதிரி ரவுடிசமே கிடையாதுல்ல. எதிரியை வச்சுக்கிட்டு நம்ம எல்லாம் நம்ம பூராமே சொந்த பந்துக்குள்ளான அந்த பிரச்சனைகளே. இப்போ நம்ம இந்த பழைய விஷயங்களாம் விட்டு எத்தனை வருஷம் இருக்கும்? நான் பழைய விஷயங்களை விட்டு கடைசியாக எனக்கு மதுரைக்குள்ளே வந்து 2018 ஒரே ஒரு சின்ன கேஸு. அவ்வளோதான். 2018 மதுரைக்குள்ளே ஒரு சின்ன கேஸு. ஐயா வந்து இப்போ இருக்காங்களா ஏடிஜிபியா இருக்காங்களா டேவிட்சன் ஆசிரியர் அப்போ கமிஷனர் இருக்கும்போது ஐயா இருக்கும்போது ஒரே ஒரு கேஸ் வந்து குடுக்கல் வாங்கல் இருக்கிற பிரச்சனை அந்த கேஸா. அப்புறம் அதெல்லாம் வந்து நம்ம இது பண்ணதானே சாமி, நம்மளா இது பண்ணதானே அதெல்லாம் வந்து இது அதை எல்லா கேஸும் நம்மளுக்கு வந்து மதுரையில் வந்து 2018 ஒரு கேஸ் ஆச்சு. அதுக்கு பின்னாடி 2015 ஒரு கேஸ் ஆச்சு. கடைசி எனக்கு மதுரைக்குள்ளே 2018 முடிஞ்சிச்சு. எந்த இதில் டெய்லி போலீஸ் என்னை பார்க்குறாங்க. டெய்லி இங்கே பாருங்க வீடை சுற்றி கேமரா. நான் எங்கே போகிறேன் எங்கே வர்றேன் என்ன செய்கிறேன் இன்னைக்கு இங்கே இருக்கிறேன் எல்லாமே இருக்காடு. பூராவே எல்லாமே இருக்காடு. வேற என்ன சாமி இப்படி பந்தாவா நான் போகும்போது மக்கள் பார்ப்பாங்கல்ல, ஏடா வரிச்சு சொல்ல இப்படி இருக்கேன் என்னடா அப்படி கண்ணு போடுறாங்க சாமி. அவ்வளோதான், வேற என்ன இருக்க போகுது? டெய்லி இன்ஸ்டாவில் போடுறோம், அதில் போடுறோம், இதில் போடுறோம். எங்கே போனாலும் ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், ஒரு 1000 பேரை பார்க்குறோம், ஒரு 5000 பேர் ஃபங்க்ஷனுக்குள்ள நிற்கிறோம். அப்படின்னும் போது யார் இதுதான் சாமி, வேற ஒன்றா இருக்கு. சொல்லுங்க, கேளுங்க, சும்மா கேளுங்க.
பொறாமையில பண்றாங்க. அப்படி கிடையாது. நம்ம இப்படி இருக்கோம்ல, அதே பொறாமை தானே. இந்த மாதிரி செயல் இருக்கவே பொறாமை தானே. வேற ஏதாச்சும்? இல்ல நாங்களும் 2 3 இதே வீட்டுக்கு வந்துட்டோம். ஆமா. இதே நீங்க திரும்பி சொல்லிட்டீங்க. திருப்பியும் நாங்க திருப்பி இதே செய்திக்கு வர்றோம் நாங்க. இல்ல சாமி, நீங்க வந்ததுக்கு பின்னாடி எதனால நான் ஒரு ஒரு கேஸை நீங்க வந்ததுக்கு பின்னாடி ஒரு கேஸ் புது கேஸ் சொல்லுங்க. இது வந்து அந்த கொலை வந்து இப்ப எனக்கு கொலை கேஸ் போட்டது வந்து 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம். 7 வருஷத்துக்கு முன்னாடி நான் நீங்க வந்ததுக்கு பின்னாடி எதனால ஒரு சின்ன கேஸ் ஆச்சுன்னா நீங்க என்கிட்ட கேட்கலாம். நீங்க உங்களுக்கு செய்தியாளர் தான். ஒரு மனிதனை ஆக்குறதும் அழிக்கிறதும் செய்தியாளர் தான். உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அடுத்த நிமிஷம் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியும். நம்ம எந்த பிரச்சனையும் போறதில்ல சாமி. போறதுக்கு வேலை இல்லை எனக்கு. நான் கோயம்புத்தூர்ல இருந்து எந்த போலீஸ் உங்களுக்கு பேசுறது எந்த போலீஸ் இல்லை, நான் போகவும் இல்லையே கோயம்புத்தூர் பள்ளி. அங்க இருந்து உங்களுக்கு அங்க யாரும் பேசவே இல்லையே போலீஸ். பேசலாம். எந்த போலீஸும் பேசல, எதுவும் கேட்கல. இப்போ நான் விசேஷத்துக்கு போனவேன் சாமி. பாதி வெளில போகும்போது என் பிள்ளைய ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி இப்போ என்னப்பா டிவியில் வருதுன்னு தான் திரும்பி வர்றேன். வந்தாலும் நீங்கள் எல்லாம் ஃபோன் அடிச்சோன்னா வாங்க சாமி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு. மதுரை உங்களுக்கு எல்லா வழக்கமே மதுரை போலீஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரியில இது ஓடுது என்ன எது கேட்டுருக்காங்க. கேட்கல அவங்களுக்கே இல்லையே, நான் தான் அவங்களுக்கே அனுப்பிவிட்டேன். இந்த மாதிரி செய்தி வந்துருக்கு சாமி எனக்கு ஒன்றும் உங்களுக்கு புரியல. எந்த கேஸும் இல்ல எல்லாமே முடிஞ்சா இல்லை நெருக்கி கொஞ்சம் தான் கேஸ் இருக்கு. இது ஒரு 7 கேஸ் இருக்கு சாமி. 7 கேஸ் 7 கேஸாக இருக்கு. என்ன அது நெருக்கி முடிச்சிட்டேன். என்ன 2 இப்போ போட்ட மர்டர் கேஸு, அந்த பண்ண மர்டர் கேஸு. மற்றது அப்புறம் சும்மா அடிதடி அந்த இந்த மாதிரி தான் கேஸ். நகை விலையெல்லாம் கூடி போயிடுச்சு. ஒரு அதனால இது இப்போ எடுத்த நகையிலே நீங்கள் வந்தப்போ இப்போ 3 வருஷத்துக்கு நீங்கள் வந்தேன்னு இல்ல இப்ப விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. நம்மளுக்கு அரசியலுக்கு சம்மந்தமே இல்லை. இல்லை நம்மளுக்கு அரசியலுக்கு நம்மளுக்கு சம்மந்தமே கிடையாது ஒரு விஷயம். நம்ம வந்து ஜாலி மேன். உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது மாதிரி நம்ம ஜாலியானவன். நம்ம வாட்டு டெய்லி படம் பார்க்கறோமா, சாப்பிட்றோமா, தூங்குறோமா, ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோமா, டான்ஸ் ஆடுறோமா, இதான் நம்மளோட பொழுதுபோக்கு. நீங்க விஜய் ஒரு ட்ரிப் மதுரை ஏர்போர்ட்ல பாத்து ஆமாம், ஏர்போர்ட்டில் பார்த்தேன். பார்த்துட்டு அவர்கிட்ட சொன்னேன், சார் இந்த வில்லைங்கெல்லாம் போட்டு அடிக்காதீங்க சார், ரொம்ப போட்டு பாவ வில்லைங்கெல்லாம் அப்படின்னு சிரிச்சிட்டாரு. அப்புறம் அவ்வளோதான் அவர்கிட்ட பேசிட்டு. அரசியல் இல்லைங்களா சினிமால சினிமாவில் உள்ள அரசியல் வில்லனுக்கு அவர் இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சார். நான் அவரை பார்த்து 2010 பார்த்தேன். சுறா படம் முடிச்சுட்டு வரும்போது பார்த்தேன் அவரை. ம். சரி, போனது 2021 செந்தில்குமார் கேஸ்ல உங்களுக்கு கைது பண்ணி விருதுநகர் கேஸ்ல கைது பண்ணி இது பண்ணிருந்தாங்க. அந்த கேஸ்ல இருக்க யாரும் இந்த மாதிரியான ஏன்னா அவங்க இல்லை, அவங்களுக்கு அது சம்மந்தமே இல்லை. இல்ல அந்த அந்த கேஸ்ல உள்ள இன்க்ளூட் ஆயிருக்காங்கல்ல, அவங்க எதுவும் அந்த கோயம்புத்தூர்ல கேஸ்ல இருக்காங்க இல்லையே, அப்பெல்லாம் யாரும் கிடையாது. இப்ப திடீர்னு உங்க பேர்ல இப்ப கோயம்புத்தூர்ல ஒரு ஒரு பிரச்சனை இந்த மாதிரி ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வருது. அது என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு எப்படி அதிர்ச்சியோ அதை விட எனக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. ஏதாவது ஒரு லீட் இருக்கணும். எதனால ஒன்று வரணும்ல, ஒரு ஒரு எதனால இது பண்ணியிருக்கணும். எதுவுமே இல்லாம சுட எனக்கு அதுதான் ஒன்றும் புரியல. ஐடியா உங்களுக்கு ஐடியாவே இல்லை. எனக்கு ஐடியாவே இல்லை. இப்ப நீங்க இங்க உங்களை நீங்க ஃபாலோ பண்ற காவல்துறையிட்ட பேசுனீங்களா? ஆமா, இப்போ நீங்க வந்தோடனே நான் வீடியோ அனுப்பிவிட்டேன் அவங்களுக்கு. அவங்க நேரம் கமிஷனர் ஏட்ட எஸ்பி ஏட்டெல்லாம் பேசி போகலாம், அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. நானும் இந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு. அப்புறம் நீங்களாம் வர்றதாக சொன்னேன் போலீஸ்ட்ட, இந்த மாதிரி வர்றாங்க எல்லாம். இப்ப மோஸ்ட்லி என்ன சொல்றாங்கன்னா இந்த என்கவுண்டர் பண்றது காலில் சொல்றதுலாம் என்ன பண்றாங்கன்னா போலீஸ் வந்து பேர் வாங்குறதுக்காக இப்படி ஒரு முக்கியமான ஆட்களை சொல்றாங்க வைக்கிறாங்கலாம் சொல்றாங்க. அந்த ரீதியில எதுவும் இந்த மாதிரி ஒரு எப்படி என்னோட கேள்விக்கு என்னன்னா, ஒரு ஆள் இருக்கும்போது ஒரு பேருக்காண்டி போலீஸ் சொல்லணும் தேவை என்னங்க இருக்கு? போலீஸ் வந்து இப்போ இருக்கிற டிஜிபியா ஏடிஜிபியாலாம் அவங்களுக்கு வந்து கரெக்டாக தப்பு பண்ணால் சொல்கிறான்னு சொல்லுவாங்க. யாரையும் போய் பிடிச்சிட்டு போய் இது வரையும் போய்கிட்டு கண்ணை கட்டி அந்த இதெல்லாம் கிடையாது. நிறைய வெரைட்டி தானே சொல்கிறாங்க. தப்பு பண்ணால் வெரைட்டி தான் போய் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. யாரும் அதெல்லாம் இப்போ போலீஸ்லாம் அப்படிலாம் கிடையாது. இப்போ போலீஸ்லாம் வந்து தப்பு பண்ணால் விடுறது கிடையாது. ஒன்று காலை உடைப்பாங்க, இல்லை காலில் சொல்லுவாங்க, இல்லைன்னா சுட்டு கொண்டுருவாங்க. அவ்வளோதான். 1க்கு 2 ஆட சொல்லுவாங்க, இல்லைன்னா அதான் வேலை. இல்ல இப்ப நீங்க நான் உங்களுக்கு சொல்ல மனிதர்களாக இருந்தால் ரைட்டு, மிருகம் ஆயிட்டா இல்ல உங்க மேல 7 கேஸ் இருந்தும் நீங்க போலீஸ்க்கு சப்போர்ட்டா தானே இப்ப பேசுறீங்க. இல்லைங்க, நாம செஞ்ச தப்பு தானே. அவங்களும் பொய்யா நம்மளை ஒன்றும் வந்து திணிக்கல எந்த கேஸையும். நம்ம செஞ்ச தப்புகளுக்கு கேஸ் போட்டிருக்காங்க. கோர்ட்டில் வந்து அது தப்பா இல்லையான்றது கோர்ட்டு நிரூபிக்கும். அவ்வளோதான், அதான் முடியும். போலீஸ் சப்போர்ட்னா, போலீஸ் சப்போர்ட் எப்படின்னா சாமி, இப்போ நீங்கள் போகிறீங்க, இப்போ கேமரா வச்சுட்டு போகிறீங்க, உங்கள் கேமரா ஒருத்தன் பிடிங்கிடுறான், உங்கள் மனநிலை யோசிங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்ன சார் கேமரா அப்படி இருப்பீங்கன்னா சுடாமல் விட்டுக்கிறீங்கன்னு வார்த்தை வருமா வராதான்? அது மாதிரி பாவம் ஏதோ ஒரு ரூபாய் 2 வச்சு செயின் பொருட்களை போய் அத்துட்டு போய் அதை பண்ணி இதை பண்ணி தேவையில்லாத கொலையை பண்ணிட்டு பேசி முடிச்சுக்கணும் எதாக இருந்தாலும். மதுரை வந்து மீனாட்சி பட்டணம். இங்கே வந்து மீனாட்சியை விட பெரிய ஆள் யார் சொல்லி இங்கே யாருமே முன்னேறதே கிடையாது. அதுதான் மதுரையோட இது. என்னைக்கு அடங்கி போகிறோமா அன்னைக்கு ஜெயிக்கப்படுவோம் நம்ம.
இப்போ இருக்க இந்த கமிஷனர் ஐயா வந்து 3-4 வருஷம் ஆச்சு. 4 வருஷம் அவர் தான் இருக்காரு. இதுவரை என்கவுண்டர் ஆச்சா? தப்பு பண்ணால் என்கவுண்டர் ஆயிடுச்சு. அவ்வளோ, வேற ஒன்றுமே சொல்ல முடியாது. இப்போ படத்துல கூட கேங்ஸ்டர் அதை வந்து என்கரேஜ் பண்ற மாதிரி தான் இன்னும் படங்கள் வருது. இப்போ அஜித் படம் கூட அப்படிதான் வந்திருக்கு. அதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, நான் அஜித் படத்துக்குலாம் போகல. அந்த ஓவர் ரவுடித்தனம் பண்ணால் நான் போக மாட்டேன். இப்போ பார்த்துங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை இதில் என்னன்னா அது இல்லைல்ல, இந்த இவன் படம் ஒரு படம், அந்த சந்தனக்கடை மர கடை புஷ்பா, அதில் பாருங்க போலீஸ் டம்மியாக்கி ரவுடியை தான் கூப்பிட்றாங்க. புஷ்பா திருடர், அவரு கொள்ளையடிக்கிறாரு. அது மாதிரி என்ன செய்ய முடியும் உங்களுக்கு? அந்த லியோ படத்துல முழுசா அந்த போதை பொருள் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு பிரபலம் நடிச்சிருக்காரு. இப்ப அரசியல் பண்ணிருக்காரு. அதை பற்றி எனக்கு தெரியாது சார். தெரியாத விஷயத்த நம்ம ஏன் சார் ஆனா அதுல திருப்பி வாழுவாருங்க. ஆமா, அவரு திருந்தி படம் தானே சாமி. 3 மணி நேரம் நடிச்சுட்டு அவர் 200 கோடியை வாங்கிட்டு போயிடுறாரு. முட்டா பயிலுக்கு அங்கே அறிவிக்க போகுது ஒன்றும் கிடையாது. ஒரு 2 மணி நேரம் படம் 200 கோடி ரூபா சம்பளம். அஜித்துக்கு 190 கோடி ரூபா சம்பளம். 2 மணி நேரம் நடிச்சுட்டு போயிடுறாரு. இவன் படம் பார்த்தோன்னா என் கூட இருக்கேன், என் நம்பி வருதேன். இதுவரை 8 ஆட பார்த்துருக்கேன் அந்த படத்தை. இதுவரை 8 ஆட அந்த படத்தில் என்ன இருக்குன்னு இல்லை. கார்த்திக் ஒருத்தர் இருக்கேன், 8 ஆட படம் பார்த்துருக்கேன். Oscar is always on right track. That is why Fast Track Taxi அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க.